ஷியாம் ஒரு வசதியான வீட்டு பையன். ஆனா அவன் காதலிக்கக்கூடிய இந்த ரோசி தேவதாசின்னு தெரிஞ்சும் கூட இவன் காதலுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்து ரோசியை கல்யாணம் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. ஷியாமுக்கு புரட்சிகரமான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல ரைட்டரா செய்யறான். அவனுடைய புரட்சிகரமான சிந்தனைகள் எல்லாத்தையும் புத்தகமா அவன் வெளியிடுறான். அது கூடிய சீக்கிரத்திலேயே எல்லாரும் மத்தியிலயும் ரொம்ப பிரபலமாயிடுது. அவன் பேர் சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரா மாறுறான். அவனுடைய தேவதாசிகளுக்கு எதிரான எதிர்ப்பு முறைகளை அவன் எழுத்து மூலியமா உலகத்துக்கு கொண்டு வரான். அதனால அவன் ஒரு தனி பிரசுரமே ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாம தேவதாசிகளா இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளை இவங்க தத்தெடுத்து அவங்களுக்கான ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஷியாமும் ரோசியும் அந்த ஊர்ல ரொம்ப பிரபலமாயிடுறாங்க. அவங்க நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் அந்த மாதிரி பெண்களுக்கு செய்யறாங்க. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருக்க ஷியாம் அண்ட் ரோசியோடைய வாழ்க்கை ஒரு திடீர் திருப்பத்தால ரொம்ப சோகமான விளைவுகளுக்கு உள்ளாகுது. ஒரு நாள் ஷியாமுடைய 3வது அண்ணன் இவங்க வீட்டுக்கு வராங்க. பார்த்த உடனே ரோசிக்கு ரொம்ப பயமாயிடுது. நாங்க உங்க எல்லாத்தையும் மன்னிச்சிட்டோம், நீங்க 2 பேரும் எங்களோட சேர்ந்துக்கோங்கன்னு அப்படின்னு அந்த 3வது அண்ணன் சொல்றான். ஷியாமுக்கு இதெல்லாம் ஏற்க மறுத்தாலும் ரோசி கிட்ட சொல்லிட்டு நான் போய் அங்க என்ன விஷயம்னு பார்த்துட்டு கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சத்தியம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு போறான். வீட்டுல யாருமே ஷியாமுடைய மூத்த அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வர சொல்லியிருப்பாங்க. ஆனா மூத்த அண்ணனை காணுமேன்னு கேட்கும்போது நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கூட்டிட்டு போய் சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வைக்கும் போதே அவங்க ரொம்ப நடுங்கிக்கிட்டே வைக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணுல நீ சாப்பிடுன்னு அந்த அண்ணி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இப்போ ஷியாம் அப்பாவா நினைச்சுக்கிட்டு இருக்க மூத்த அண்ணன் இவன் பக்கத்துல உட்கார்ந்து நீ அந்த பொண்ணு விட்டுட்டு வந்துரு, அவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா, நம்ம எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, நம்மளுடைய கௌரவம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு தேவதாசி நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு, அதனால அவளை விட்டுட்டு வந்துருன்னு சொல்றா. இதுக்காக கூப்பிட்டுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இங்க வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஷியாம சாப்பாட்டுல இருந்து எழுந்திரிச்சு அங்கிருந்து கிளம்ப முயற்சி செய்யறான். அந்த நேரத்துல 2வது அண்ணன் ரோசியை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறான். அவளை பத்தி தப்பா பேசின உடனே இவன் அவனுடைய சட்டையை பிடிச்சிட்டு அவளை விட்டு நான் வெளியே வருவேன்னு நீ நினைச்சதே தப்பா, அவளை நான் என் காரணத்தை கொண்டு ஏமாத்திட்டு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எதிர்பாராத விதமா இவனுடைய மூத்த அண்ணன் இருக்கான் இல்லையா, நெஞ்சிலேயே கத்தி எடுத்து குத்திடுறான். இவன் அண்ணன் தான் குத்துனாங்கிறது இவனால நம்பவே முடியல. இவன் நிஜமாவே அண்ணன் தான் தன்னை குத்துனானான்னு பாக்குறதுக்காக பாக்குறான். அப்ப இவங்க அண்ணன் தெரிஞ்ச உடனே இவனால தடுக்க கூட முடியல. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு அந்த அண்ணனே அவர் வாயால சொல்றாரு. அப்ப பார்த்து இவன் அவங்களுடைய அண்ணிய பாக்குறாங்க. அந்த அண்ணி சத்தமே இல்லாம கதவை சாத்திடுறாங்க. அம்மா மாதிரி நினைச்ச அண்ணியும் இதை செய்யும் போது இவருக்கு தான் தெரியுது இதெல்லாம் பிளான் பண்ணி இவங்க செஞ்சதுன்னு. அதே நேரத்துல 2வது அண்ணனும் இவனுடைய முதுகுல குத்திடுறான். இத்தனை பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி தன்னுடைய காதலிக்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்களே அப்படின்னு அவன் ரொம்ப நொந்து போயிடுறான். நீ அவளை விட்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தா உன்னை உயிரோடையாவது விட்டுருப்போம். ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்மளே இந்த ஊருக்குள்ள தீண்டத்தகாதவர்கள் மாதிரி பாப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல அத்தனை வஞ்சத்தோட இவனை கொலை பண்ணி வெளியே வீசிடுறான். குடும்பத்தோட கௌரவம் கெட்டு போறதுக்கு நீ ஒருத்தர் செத்து போலான்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணு வெளியே வீசினதுக்கு அப்புறம் கூட இவனுக்கு அவனுடைய மனைவியோட ஞாபகம் தான் இருக்கு. எப்படியும் அவனை சேருவோங்கிற நம்பிக்கையோட அவன் கண்ணு மூடி இறந்து போறான்.